எங்க இந்த தங்கம்மாவ இன்னும் ரெடி ஆகாம இருக்கா? நேரம் ஆயிக்கு இருக்கு, கிளம்பணும்னு சொன்னேன். என்னடா கருணாகரா, கிளம்பணுமா? எப்படி கிளம்புறேன்னு நானும் பாக்குறேன். நல்லா ஆசையோட இருக்க, எப்படின்னு தங்கம்மாவை கூட்டிட்டு போயிடலான்னு. எப்படி கூட்டிட்டு போறேன்னு நானும் பாக்குறேன். ரொம்ப நாள் கழிச்சு அக்காவும் தங்கச்சி இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள பிரிக்க பாக்குறியா? இரு இரு. வீட்டுக்கு போய் முதல்ல புஷ்பா வீட்டுக்கு போன போட்டு அவகிட்ட பேசணும். இல்லாட்டினா மனசு மாறிட போறாங்க. அந்த மாதிரி சம்மந்தி நமக்கு கிடைக்காது. நமக்கே ஏத்த ஆளுக. நீ வீட்டுக்கு போனாதானே பேசுவோம். ஜம்மந்திக்கு போகணும் போட்டு நீ எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன். என்னங்கம்மா, என்ன செஞ்சுக்கிருக்கு? நேரம் ஆகிருக்கு. உங்க மாமா கிளம்பி நிக்கிறாரு. இருக்கு அப்படித்தேங்கக்கா. நீ போன நேரத்துக்கு தான் வச்சுக்கிறீல. இதுல கொஞ்சோண்டு கருவேப்பிலை தொக்கு, புளி தொக்கு எல்லாம் வச்சு விட்டுருக்கேன். இட்லி பொடி, சாம்பார் பொடி எல்லாம் வச்சிருக்கேன். நம்ம கடைக்கு அரைக்கிறதுலாம் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டுருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணிக்க. போய் ஒரு நேரம் உனக்கு வேலை செய்ய முடியாம இருந்தா கூட சோத்தை மட்டும் வடிச்சு மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கிறீல, அதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டே. இப்ப என்னடி இன்னும் நான் போய் செஞ்சுக்கிற மாட்டானா? அதெல்லாம் வச்சு கொடுக்காட்டினா ஏக்கா, இங்க இருந்து போன நேரத்துக்கு அந்த சோத்தை வச்சு டக்குனு கூட சாப்பிட்டுக்கிறீங்க. ஒரு அப்பளத்துக்கு அப்புறம் பொரிச்சு ஒரு நேரம் உடம்பு முடியாதுனா கூட தொக்கலை எடுத்து போட்டு நீ வாடி சோறு மட்டும் வச்சா போதும்ல. சோத்தை கூட மாமா வைக்கச்சுன்னா வச்சிருவாரு. டக்குனு ஒரு தொக்கை போட்டு எடுத்து நீ வாடி சாப்பிட்டுக்கிறீல. அது முன்னாப்புல சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி பொடி எல்லாமே வச்சிருக்கேன். சரி சரி, வை வேணான்னு விடவா போற? நீ ஆச்சா என்ன ருசியாதே இருக்கும். நான் பாட்டு கொண்டு போய் வச்சு சாப்பிட்டுக்குவேன். சரிக்கா, அப்ப புஷ்பா வீட்டுல கேட்டா என்ன சொல்லட்டும்? சரின்னு சொல்லிட்டுமா? ஆமா, அதே உங்க மாமாவும் சரின்ட்டாரு, சின்ன பொண்ணும் சரின்ட்டா, எனக்கும் சம்மதம். அப்புறம் என்ன கேட்டாங்கன்னா சரின்னு சொல்லு. ஒரு நல்ல நாளா பார்த்து தட்டு மாத்திக்கிறோன்னு சொல்லு. தங்கம்மா, தங்கம்மா, வாமா, நேரம் ஆயிக்கு இருக்கு. கூப்பிட்டாரு வருங்க மாமா. கிளம்பிட்டாரா? நிக்க மாட்டாரு, கூப்பிட்டே பாரு. இந்த வாருங்க இருங்க. சரி சரி, அவ்வளவுதான், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். பூரா பிளாஸ்டிக் டப்பால போட்டு நல்லா மூடித்தே வச்சிருக்கேன்னு சிந்தாதே. கொளார எடுத்துப்போ. சரி வா, பாரமாட்ட சின்ன பண்ணலாம் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதே. வா அக்கா, நீ ஒரு 10 நாள் இருந்துட்டு போக்கா, நல்லா இருக்கும்லக்கா. மாமா மட்டும் கூட போட்டுங்கக்கா. எனக்கு நீ இல்லாட்டின வெறிச்சுன்னு இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் ஒன்னா இருக்கும். பத்தேன் எனக்கும் ஆசையாத்தே இருக்கு. உங்க மாமன் கேட்கணும்ல, நான் இல்லாம அவர் எங்கேயும் போக மாட்டாரு. ஒரு நாள் கூட என்னை விட்டு இருக்க மாட்டாரு. ஏக்கா, நான் பேசுறேன்க்கா. மாமாட்ட அதை எல்லாம் வச்சிருக்கேன். தொக்குக்கு பூரா வச்சிருக்கேன். அவர் பாட்டுக்கு ஒரு இட்லி ஊற்றி கூட சாப்பாடு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஒரு 10 நாளைக்கு இருக்க மாட்டாரா? பெரியம்மா இன்னைக்கு ஊருக்கு போறாங்க. இங்கேயே இருக்கலாம்ல ஒரு 10 நாளைக்கு. ஆமா பரமே, நல்லா பெரிய கலகலன்னு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அங்க மாத்த மாதிரியே இருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். அத்ததே ஊருக்கு போறேன்றாங்க. அந்த மாமா வேற ஊருக்கு வான்னு டார்ச்சல் பண்ணிட்டே இருக்காரு. எங்க அப்பா அப்படிதான் எப்பயுமே. எங்க அம்மா இல்லாம ஒரு நாள் கூட இருக்க மாட்டாரு தனியா. ஏன் சின்ன பொண்ணு, பெரியப்பாவுக்கு பெரியம்மா மேல அவ்வளோ பாசமா? ஒரு நாள் கூட விட்டு பிரிய மாட்டாரா? பரவாயில்லையே. ஆமாடி, சும்மாவா? லவ் மேரேஜ்ல அப்புறம் அப்படித்தானே இருப்பாங்க. எங்க உங்க அண்ணன் எல்லாம் அப்படி எல்லாம் இல்ல. எப்ப விடியும் எப்ப தோட்டத்துக்கு போகணுதே இருக்காரு. சாயந்தரம் வந்தானே கொஞ்ச நேரம் பேசுவாரு, அப்படியே படுத்து தூங்கிடுவாரு. அவங்க வயசுக்குலாம் அவங்க அப்படி இருக்காங்க. உங்க அண்ணன் எல்லாம் பாருங்க, அவருக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. சுட்டுப்பட்டா கூட வராது அவருக்கு. மதினி, அப்படிலாம் சொல்லாதீங்க. அண்ணன் உங்க மேல நிறைய பாசம் வச்சிருக்காரு. அவருக்கு வெளிப்படுத்த தெரியல. என்ன, படிச்சவங்கலாம் கொஞ்சம் வெளிப்படுத்திடுவாங்க. எங்க அண்ணன் கொஞ்சம் அளவா படிச்சிருக்கனால அதுக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அவ்வளவுதான் வித்தியாசம். அட போ பரமே, உங்க அண்ணன் அப்படி விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி பேசுவ. காதலை வெளிப்படுத்துறதுக்கு படிச்சிருக்கணும் படிக்க கூடாதுன்னா என்ன இருக்கு? மனசுதான் காரணம். அதை ஏன் என்கிட்ட வெளிப்படுத்தலாம்ல? அப்பதான் நானும் சந்தோஷப்படுவேன். கவலைப்படாதீங்க மதினி, அண்ணனை வெளிப்படுத்த வச்சிருவோம். என்ன வயசுக்கு அக்கா தங்கச்சி மதினியாலாம் சேர்ந்து? ஒன்றும் இல்லம்மா, பெரியம்மா ஊருக்கு பார்த்து பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஜாலியா இருந்துச்சு பெரியம்மா இருக்கிறப்ப. நீ போர் அடிச்சு கிடக்கும்ல. அதை தாண்டி நானும் சொல்றேன். இருக்கா, 10 நாளைக்கு இருக்கான்னு சொல்லிட்டு உங்க பெரியம்மா எங்க? அவங்க பெரிய பண்ண விட்டு இருக்க மாட்டேங்குது. பின்னாடி பாருமே, பெரியம்மா என்ன ரொம்ப தூரத்துக்கா வர? இங்கே உலகம் இருக்கு வீடு. நினைச்சா வர போறேன், நினைச்சா போக போறேன். நீ போன் போட்டு ஓடி வந்துட மாட்டேன். பெரியம்மா இருங்க பெரியம்மா, ஜாலியா இருக்கு பெரியம்மா, எல்லாரும் சேர்ந்து இருந்தா. ஏன் பெரியம்மா, ஒரு 10 நாள் தானே, பெரியப்பா இருக்க மாட்டாரா? பெரியத்த இருங்க பெரியத்த, நல்லா இருக்குது. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா தூங்குறப்ப கதை பேசிக்கிட்டு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நீங்க போகாதீங்க பெரியத்த. நல்லா சொல்லுங்க. நான் சொன்னாத்தையும் கேட்க மாட்டேங்கிறீங்க அக்கா. நீங்களாவது சொன்னா கேட்குதாங்க பாப்போம். ஏம்மா என்னம்மா இவ்வளவு தூரம் கேக்குறாள் பரமு? சரின்னு சொல்லுங்கம்மா. இத்தனை நாள் தங்கச்சி கூட பேசணும்னு ஒரே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்பதான் தங்கச்சி கூட பேசிட்டீங்க. இதுக்கப்புறம் என்னம்மா, ஜாலியா தங்கச்சி கூட இருக்க வேண்டியதானம்மா ஒரு மாசம் ஆச்சும். ஏம்மா இப்படி பண்றீங்க? அப்பாட்ட பேசுங்கம்மா. சரி சரி, நீங்க இப்படி தூரம் கேட்கறதுனால உங்க அப்பாவிட்ட பேசி பாக்குறேன். அவர் என்ன சொல்றாருன்னு தெரியல. அவர் ஓகே நான் இருக்கிறேன். சரியா? சரிங்க பெரியத்த, நீங்க என்ன சொன்னாலும் மாமா கேட்பாரு. சரின்னு சொல்லுவாரு. நீங்க கேளுங்க. தங்கம்மா, தங்கம்மா, என்னம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கம்மா? நேரம் ஆயிக்கே இருக்குமா? ஆரியமணி எனக்கு கூப்பிட்டுக்கே இருக்காரு இவரு. ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு இருக்க மாட்டாரு ஓடியே. சரி வா, போய் பேசுவோம். வரமாட்டேன். சரி சரி இருங்க, நான் போய் இவங்க பெரியப்பாட்ட பேசிட்டு வரோம். கவலைப்படாதடி பரம. எங்க அம்மா சொன்னா எங்க அப்பா சரின்றுவாரு. எப்பயுமே எங்க அம்மா பேச்ச எங்க அப்பா மீறவே மாட்டாரு. ஏன் சின்ன பொண்ணு, அத்தை எந்த விஷயம் சொன்னாலும் பேச்ச மீறவே மாட்டாரு. அப்படியே கேட்பாரா மாமா? ஆமாங்க மதினி, எப்பயுமே அப்படித்தான். எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் எங்க வீட்டுல சட்டம். எங்க அப்பா எங்க அம்மா பேச்ச மீறவே மாட்டாரு. அப்பனா அத்தை வச்சதையும் சட்டமா? அப்ப அத்தையை ஐஸ் வச்சா போதும், எங்க அண்ணன் கல்யாணம் நடந்துரும். மாமா ஒரு மேட்ரே இல்லை போல இருக்கு. அத்தை இங்க 10 நாள் தங்குவாங்கல்ல, அவங்க மனசை நல்லா பேசி மாத்தி அவங்க மனசை எட்டம் பிடிச்சிடணும் நம்ம.
ஃபர்ஸ்ட்லாம் நம்ம என்ன சொன்னாலும் உடனே உடனே கேப்பா தங்கம்மா. இப்ப தங்கச்சி வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம எத்தனை தடவை கத்திக்கிட்டே இருக்கோம். இந்த வாரம்னு எப்படி டயத்தை ஊட்டுறாங்க பாத்தியா? இப்படியே அக்காவும் தங்கச்சியும் சேர விட்டோம்னா அவ்வளவுதான். நம்ம பேச்சு சுத்தமா கேட்காம போயிருவா அவ. இப்போ உன் பேச்ச நீயே கேட்க மாட்டேடா மெண்டல். என் பேச்ச தான் நீ கேட்கணும், புரியுதா? தாத்தா, என்ன தாத்தா இங்க நிக்கிறீங்க? இந்த கேள்வி வேற இடையில லூசு மாதிரி நானே டென்ஷன்ல இருக்கேன். என்ன தங்கம்மா வரலன்ட்டு இது வேற தாத்தாக்கி தந்துட்டு. போய் உட்காரு போ. ஓரமா போய் உட்காரோடு. நாங்க தாத்தா எதுக்கு இங்க நிக்கிறீங்க, என்ன வேணும்னு கேட்டு இப்படி பேசுறீங்க? போங்க தாத்தா அங்கிட்டு. ஏண்டா என் மாமியாரவே போ அங்கிட்டுன்னு சொல்றியா? உனக்கு இருக்குடா. சரிம்மா பேத்தி போ. அப்படி போய் ஓரமா உட்காரு போ, நல்ல பிள்ளையில. சரிங்க தாத்தா, நீங்க சொன்னா நான் கேட்பேன் தாத்தா. நான் போய் உட்காந்துக்கிறேன். தாத்தா தாத்தா தை, தாத்தா மண்டையில மை, பேசுறதெல்லாம் பொய், மேல வைக்காத கை. என்ன கேள்வி மெண்டலா இருந்தாலும் கரெக்டா பாட்டு பாடுது. நம்ம தலையில கை அடிச்சிருக்கத மையிண்டுது, பேசுறதெல்லாம் பொய்யிண்டுது. இது கேள்வி பைத்தியமா இல்ல நடிக்குதா? என் மாமியார்னா சும்மா வாடா, சீனியமாடா. பைத்தியமா இருந்தாலும் யாரு எப்படின்னு கரெக்டா பாட்டு பாடுது பத்தியா? இது யாரு அடுத்து பாட்டு பாடிட்டு வர்றது? எல்லாம் நம்மள தாக்குற மாதிரியே பாடுதுக பேசுதுக. இந்த கேள்விதானாக்கும். இந்த வீட்டுல கேள்விகள்லாம் கொஞ்சம் உஷாராத்தான் இருக்குங்க போல. கரெக்டா ஆளுகளை பார்த்து பாட்டு பாடுதுகளே. குற்றமலை நெஞ்சு குறுகுறுக்கத்தாண்டா செய்யும். யார் என்ன சொன்னாலும் நம்மளைத்தான் சொல்றாங்க உறுத்துதா? நல்லவனா இருந்தா உறுத்தாது. நீதான் கெட்டவனாச்சே. திரு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இங்க நிக்கிறீங்க. ஒண்ணும் இல்லங்கத்த, ஊருக்கு கிளம்பணும். அதன் தங்கம்மா ரெடி ஆகி வந்துட்டு இருந்துச்சு. இன்னும் ஆளை காணா, அதுக்காண்டிதான் காத்திருக்கேன். அப்படியா? பொம்பளையா கிளம்பணுமா? பொழுதே ஓயிருமையா? அது தெரியாம நீ நின்று கிடக்கு கால் கடுக்க. ஒரு வாரமா போய் உட்காரு, வருவாளுக சூரிய இறங்குற நேரம். ஹாய் சமந்தி. ஹாய் சமந்தி. அத்தாடி, இந்த வீட்டுல இருந்தா பைத்தியமே பிடிச்சவங்க போல இருக்கு. கேள்விகள்லாம் ஒரு தினசாத்தாயா இருக்குங்க. என்னங்கம்மா எம்பிட்டு நேரம் நான் உங்களுக்கு ரெடி ஆகி நின்றுக்கே இருக்கேன். நீ வாட்டுக்கு இந்த வாரம் லேட் பண்ற. அது ஒண்ணும் இல்லைங்க, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லலாம் கிளம்பி போவோம்ல. கார்ல போறப்ப சொல்லு. எங்க பேக் எடுக்காம வந்திருக்க? ஏண்டி ராணியே, உன் பூசன் நெசமாத்தே வேலைக்கு போறானா, நல்லபடியா சம்பாரிச்சு போறானா? எனக்கு நம்ம சந்தேகமாவே இருக்கடி. எந்த வேலையில போகணும்னு இப்படி காசு அள்ளி தருவாங்க? ஏத்த என்ன நீங்களே உங்க மகனை சந்தேகப்பட்ட எப்படி? அப்ப சம்பளம் கொடுக்காம அதெல்லாம் வாங்கிட்டு வராரு? அவர் என்ன கொள்ளையடிச்சுக்கா வராரு? இல்லைன்னா கல் விட்டு அடிக்கிறாரு? என்ன மோடி, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரல. அது எப்படி போனவங்களையும் ஒரு வேலையில சேர்ந்தவங்களையும் குறுகிய காலத்துல இப்படி காசு கொடுப்பாங்க? எனக்கு என்னமோ மனசுக்கு ஒன்றும் சரியா படல. எனக்கும் அவங்ககிட்ட கேளு, எப்படி காசு வருது என்ன ஏதுன்னு விசாரிடி. நாளைக்கு ஒரு பிரச்சனை என்ன செய்வ? என்னங்க சும்மா இருக்க மனுஷனா வேலைக்கு போல வெட்டிக்கு போல நம்மதே பாவத்தை பாடா படுத்தணும். இப்ப வேலைக்கு போனாலும் நீ எங்க போற எதுக்கு போறன்னு கேள்வி கேட்ட அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு? அதெல்லாம் என் புடிச்சு நல்லபடியா சம்பாரிச்சு வருவாரு. நீங்க பேசாம இருங்க. என்னமோ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிவிட்டேன். நாளைக்கு ஒரு பிரச்சனை வராம நீ தான் பாத்துக்கணும். பொம்பளையே தான் கேட்கணும். காசு எப்படி வருது எங்க இருந்து வருதுன்னு கேட்கணும். காசு வந்தாலும் கணக்கு கேட்கணும், வராட்டினாலும் ஏன் வேலைக்கு போகணும்னு கேட்கணும். அவன் குடும்ப பொம்பளை. நான் சொல்றதை சொல்லிவிட்டேன். அதுக்கு பிறகு ஓம் பிரியும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க பேசாம இருங்க. ஊர் உலகத்துல அப்படித்தான் முன்னேறாங்க வாழ்க்கையில. எல்லாம் அப்படியே உட்காந்துக்கிட்டு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வேலைக்கு போயிருந்தா என்னைக்கு முன்னேறது? எல்லாம் இப்படித்தான். எதனால ஒரு வேலையை பார்த்து வெட்டியை பார்த்து திடீர்னு லாபம் வரும். வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. ராணியே என்ன உட்காந்துட்ட? நீ கடை வரலையா? மாமா வாங்க மாமா. யாத்தே மாமனா? என்னயா வாயா போயாண்டு வா. நேற்று ஒரு நகையை பார்த்தோன்னே இன்னைக்கு மாமான்றா. இது எங்கோ முடிய போதோ தெரியல. ராணி இந்தா. என்ன மாமா இது? என்னன்னு சொன்னாத்தே வாங்குவியாக்க? வாங்கி நீ பாரு என்ன இருக்குன்னு. அப்பதானே சர்ப்ரைஸா இருக்கும். ஆத்தி துணிமணி பூரா புதுசா இருக்கு. ஆமா எல்லாம் புது துணிமணிதான். உனக்கு 4-5 சேலை, அம்மாவுக்கு 4-5 சேலை, நம்ம பூமிக்கு 4-5 ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். இனிமேல் நீங்க இந்த கந்தலும் கலதுக்களும் பழைய துணியெல்லாம் கட்டக்கூடாது. மேட்சுக்கு மேட்சா புதுசாதான் கட்டணும். நீ ஒன்னும் சாதாரண மாணிக்க பொண்டாட்டி இல்ல. நீ என்னங்க சொல்றீங்க? இனிமேல் புதுசாதான் கட்டணுமா? எங்க வருது இந்த 4 துணிமணி நீங்க எடுத்து வந்திருக்கீங்க? வீட்டுல ஒரு 4 துணிமணி இருக்கு. டெய்லி நான் போய் கட்ட முடியும்? நீ ஏன் கவலைப்படுற? மாமே நான் அதுக்கு இருக்கேன். இனிமேல் வாரக்கு ஒருக்கா உனக்கு புது ட்ரெஸ் வந்துகிட்டே இருக்கும். வாங்கி போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இரு. ஓகே? அப்பா தாங்க முடியலடா சாமி. அவன் மாமான்றது இவன் ஏமான்றது. அடடடா, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ, என்ன நடக்க போதோ எனக்கு பயமா கிடக்கு. இவன் பேச்சே சரியில்லை. என்னமோ டாட்டா பொருளா பேரை மாதிரில பேசிக்கிட்டு தெரியா? ஒரு ராரி ஓட்ட போற மாதிரியா பேசுறியா? என்னமோ பெரிய பிசினஸ் பண்ணி கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு தெரியா? அவளும் ஒருத்தி ஒரு சேலையும் நகையும் கண்டோன்னி பல்ல காமிச்சுக்கிட்டு என்னங்க மாமான்றா. இதெல்லாம் எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு கேள்வி கேட்கறாங்க. வேற பொம்பளை இதெல்லாம் ஒரு பொம்பளையா? சரிங்க மாமா வாங்க மாமா சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச நல்லி எலும்பு ரசம் வச்சு மட்டன் எடுத்து பிரியாணி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க சாப்பிடுங்க. அப்படியா? நல்லி எலும்பு ரசமா? இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதே. போடா போ. எனக்கு ஒன்றும் புரியல. எவன் வந்து ஓன் நல்லி எலும்பு எடுக்க போறானோ அன்னைக்கு தெரியும் விடுக்கான்.
அது இல்லைங்க, எல்லாரும் பிள்ளைய கூட ஆசைப்படுதுங்க ஒரு 10 நாள் இருந்துட்டு போக சொல்லி. அதே நீங்க மட்டும் போறீங்களா, நான் இருக்கட்டுமான்னு சொல்லி கேட்கலாம்னே வந்தேன். என்ன தங்கம்மா சொல்ற திடீர்னு வந்து? இல்லைங்க, நீங்க சரின்னு சொன்னா இருக்கேன், இல்லாட்டினா கூட வாரீங்க. நீங்க சொல்றதுதான். மாமா சொல்லுங்க மாமா, ஒரு 10 நாளைக்கு இருந்து வரட்டும் அக்கா, நல்லா எங்க கூட ஜாலியா கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கும்ல அது வாட்டுக்கு. அப்புறம் வந்து கூட்டிட்டு போங்க. என்ன இவளுக பேசி வச்சு வந்து பேசுறாளுக போல இருக்கே. இவளை விட்டுட்டு போக கூடாது, எப்படியாவது கூட்டு போயிடணுமே. இப்பயே 10 நாள் டேரா போடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாளுங்க. 10 நாள் விட்டோம்னா நாளைக்கு 1 மாசம் டேரா போடணும்டுவாளுக. அவ்வளவுதான். தங்கம்மா நம்ம பேச்ச கேட்கவே மாட்டா. அப்படியே அக்கா தங்கச்சி அண்ணன்னு சொல்லி அப்படியே போயிருவா. என்னடா முட்டைக்கண்ணா யோசிக்கிறேன், இரு இரு. இப்ப நான் ஓ மேல புகுந்து எப்படி பேசுறேன்னு பாரு. என்ன மாமா பயங்கரமா யோசிக்கிறாரு, முடியும்னு வரா முடியாதுன்னு வரா. முட்டைக்கண்ணா, இப்ப பேச போறது நீ இல்ல, நானு உனக்குள்ள இருந்து பேச போறேன். என்ன யோசிக்கிறீங்க ஒண்ணும் சொல்லாம? இப்ப என்ன தங்கம்மா 10 நாள் தானே, 10 நாள் என்ன 10 நாள், 1 மாசம் நீ இங்க இரு. பெண்ண நான் வந்து தேவையான முடியாது பாத்துட்டு போறேன். நீ பாட்டுல இரு, உன் தங்கச்சி கூட ஜாலியா என்ஜாய் பண்ணு. உன் ஆசை தான் என் ஆசை. என்னங்க சொல்றீங்க, நெசமாத்தேன்னு சொல்றீங்களா? பரவாயில்லையே, மாப்பிள்ளை சட்டுன்னு மனசு மாறிட்டாரு, பேய் அடிச்ச மாதிரி. ஆமா தங்கம்மா, நிஜமாதான் சொல்றேன். இப்ப என்ன நீ அங்க இருந்து என்ன செய்ய போற? எனக்கு சோறாக்கி வச்சுட்டு வீட்டுல சும்மா தனியா தான் இருக்க போற. இங்க இருந்தா எல்லாத்துக்கூடயும் பேசிக்கிட்டு இருப்ப. இவ்வளவு பேர் இருக்காங்க வீட்டுல, நல்ல கூட்டு குடும்பமா. எல்லாத்துக்கூடயும் பேசி சந்தோஷமா இருப்பீல்ல. நான் என்ன தேவைன்னா அங்க வர போறேன். லஞ்ச் வேணும்னா சொன்னா செஞ்சு வைக்க போறேன், வந்து கூட சாப்பிட்டு போறேன். இப்ப என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு. நான் போயிட்டு வரேன், நீ இரு சந்தோஷமா. மாமா ரொம்ப சந்தோஷம் மாமா நீங்க சொன்னது. மாமா நீங்க என்ன எப்ப தேவைன்னு சொல்லுங்க மாமா, செஞ்சு கூட நம்ம ராசம் வந்துட்டு கொடுத்து விடுறேன். உங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க எந்த நேரம் வீட்டுல இருக்கீங்கன்னு சொல்லுங்க, அந்த நேரம் ராசம் வந்துட்டு கொடுத்து விடுறேன். கொண்டு கொடுத்து விடுறேன் ஒரு இடத்துல பைக்ல வந்து. சரி எங்கம்மா, அதுல என்ன இருக்கு, போனா பட்டா கொண்டு வந்து கொடுக்க போறாங்க, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி உங்க அக்காவை பத்திரமா பாத்துக்கம்மா. அவளை ஒரு நாள் கூட விட்டு நான் பிரிஞ்சது இல்ல. சரிங்க, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க, வேலை வேலைக்கு சாப்பிடுங்க. சாப்பாடு வேணும்னா சொன்ன மாதிரி போன் போடுங்க, ராசம் வந்துட்டு கொடுத்து விடுறான். நீ வாடகை சாப்பிடாம இருக்காதீங்க, பிசினஸ்னு போன் பேசி தெரியாதீங்க. வேலை வேலைக்கு சாப்பிடுங்க. மாவு எது வேணும்னா கூட கடையில வாங்கி கூட 2 தோசை இட்லி சுட்டுக்கோங்க. சரிம்மா அதெல்லாம் கத்த சாப்பிடுவேன் நானே. நீ உடம்ப பாத்துக்க. சரி நான் போயிட்டு வரட்டுமா? சரிங்க போயிட்டு வாங்க. அக்கா என்னமோ சொன்னேன், மாமா ஒத்துக்க மாட்டாருன்னு. அதெல்லாம் மாமா சரின்ட்டாரு. நீதான் ரொம்ப என்னமோ பில்டப் பண்ண. மாமா நல்லா வருதேன் போல. நான் சொன்னதுக்கு நீ என்னமோ இல்லைன்னு சொன்ன. மாமா என்னமோ யோசிச்சு பேசுறாருக்கா, எனக்கு ரொம்ப சரியா படலன்னு சொன்னேன். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா நீ உங்க மாமா பத்தி? அவர் தங்கமான இருக்கணும் தெரியுமா, அவருக்கு ஒன்னும் யாருக்குமே வராது. சரி எங்கம்மா, நான் போய் மாமாவை கார்ல வழி அனுப்பி வச்சுட்டு வரேன். சரிக்கா போயிட்டு வாக்கா. என்ன எலிப்பாட்டி என்ன சொல்லுது என் மாமியா? எனக்கு சொல்ல போது மாமியா, அது வாட்டுக்கு எனக்கு நான் உளறிக்கி இருக்கோம். ஏக்கா குண்டக்கா, அந்த தாத்தா எங்க வராரு? போயிட்டு வரேன்ட்டு போறாரு. மிலிட்டரிக்கா போறாரு? இல்லங்க, அவங்க வீட்டுக்கு போறாரு. அதையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியா? அவங்க வீடு வேற பக்கம் இருக்கா? அவர் இந்த வீட்டுல இல்லையா? ஆமாத்த, அவங்க வீடு வேற பக்கம் இருக்கு. இது நம்ம வீடுத்த. இது நம்ம வீடா? நம்ம வீடுனா யார் வீடு? உங்க வீடா என் வீடா? இது உங்க வீடு தான், உங்க வேர்லவே இருக்கு. அப்படியா? இது என் வீடா? அப்பனா நீங்க இந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரியா? பாத்தியாடி உன் மாமியாவுக்கு இருக்க கொழுப்பு பாத்தியா? பைத்தியமானாலும் எப்படி தெளிவா பேசுதுன்னு வர விவரமா? ஆமாத்த, நான் தான் இந்த வீட்டு வேலைக்காரி. ஆளினால் அழகு ராசா மாதிரி எல்லா வேலையும் நான் தான் பாப்பா இழுத்து போட்டுக்கிட்டு. அதனால நான் வேலைக்காரி தான். இப்ப உடம்பு இருந்து விளைகிற வேண்டியதுதான். ஏங்க போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க. டிரைவ் பண்றப்ப போன் எடுக்காதீங்க. யார் பண்ணாலும் நிப்பாட்டிட்டு ஓரமா நிப்பாட்டு கூட அதுக்கப்புறம் பேசுங்க, புரியுதா? என்ன நடந்துச்சு? உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு, அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. தங்கம்மா என்ன சொல்ற? உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்குமா? யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு, பயங்கரமா ரொம்ப அலுப்பா இருக்கு. வண்டி ஓட்டுறப்ப போன் வந்தா எடுக்காதீங்கன்னு சொல்றேன். நிப்பாட்டிட்டு கூட பேசுங்க. என்ன எதுக்கு உடம்பு வலிக்குது திடீர்னு? எதுவும் காய்ச்சி அடிக்குதா? என்னன்னு தெரியல தங்கம்மா, ஒரே மாதிரி உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அது சரி, நீ என் கூட வீட்டுக்கு வரலையா? என்னைய போன் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்ற? போங்க, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு சின்ன பிள்ளை மாதிரி. நீங்க தானே சொன்னீங்க நீ 10 நாள் இருந்துட்டு வான்னு சொல்லி. அப்புறம் என்ன சும்மா ஒன்று தெரியாம பேசுறீங்க? என்ன சொல்றா இவ? நம்ம எப்ப இவ்வளவு 10 நாள் இருந்துட்டு வர சொன்னோம்? அவளுக்கு சொல்லிக்கிருக்கா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏதாவது வாய் வளரி சொல்லிட்டோமா? என்னங்க உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான் பாத்துக்கோங்க. அங்க எல்லாரும் மட்டும் சொல்லிட்டு இங்க வந்து இப்படி பேசுறீங்க. என்ன தங்கம்மா சொல்ற? 10 நாள் நான் இருந்துட்டு வர சொன்னா விளையாண்டு தெரியாத? முட்டக்கண்ணா விளையாடுறதெல்லாம் சரி விளையாண்டது போதும், கிளம்புங்க. நேரம் ஆகுது. யாரோ வர சொன்னாங்க, அப்படியே பேச சொல்லிச்சிருந்தீங்க. போயிட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு போன் போடுங்க. என்ன சொல்ற? நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம எப்ப இவ்வளவு இருந்துட்டு வர சொன்னோம்? இப்ப நம்மள மட்டும் போக சொல்றா. என்ன நடக்குன்னே தெரியலையே. சரி இதுக்கப்புறம் விட்ட பேசக்கூடாது. பேசினோம்னா ஏதாவது நம்மள கிறுக்குன்னு நினைச்சுக்குருவா. நம்ம தான் ஏதோ வாய் வளரி சொல்லிட்டோமோ என்னன்னு தெரியல. வீட்டுக்கு போய் பாத்துக்குருவோம். என்னங்க யோசிச்சுட்டே நிக்கிறீங்க? என்ன போறீங்களா போலியா? சரி வாங்க வீட்டுக்குள்ளேயாவது போவோம். இல்ல நான் போனோம். நான் போயிட்டு நான் போன் பண்றேன். சரி போயிட்டு வரேன். இவ்வளவு பேக் பண்ணி நம்ம கூட்டு போலான்னு பார்த்தா நம்மள பேக் பண்ணி அனுப்பிச்சு வச்சுட்டாலே.
என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஒரே மாய மந்திரமா இருக்கு. நான் தான் சொன்னேன்னு வேற சொல்றா. நான் எப்ப சொன்னேன் எப்படி சொன்னேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. ஓடி போ, இதுதான் உனக்கு ஆரம்பம். இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் நீ தாங்கணும்ல, அதுக்கு உடனே நீ ரெடி பண்ணிக்க. ஓடு ஓடு. பாவம், முதல்ல இன்னைக்கே நம்ம இல்லாம தனியா போறாரு நம்ம புருஷன். எப்படிதான் இருக்க போறாரோ தெரியல. சரி, நம்மளும் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருப்போம். என்ன பண்றது, எதனால உன்னை தியாகம் பண்ணதானே சந்தோஷமா இருக்க முடியும். தங்கம்மா, கூடிய சீக்கிரமே புரிய வைக்கிறேன். உன் புருஷன் எப்பேற்பட்ட கேடி, கடந்து எடுத்த கேடின்னு. அது தெரியாம நீ அவன் நல்லவன் நினைச்சுக்கிருக்கு இன்னும். பின்னாடி உங்க அக்கா உங்க மாமனை வழி அனுப்ப போனாலா இல்ல கூட கார்லயே ஏறி போயிட்டாளா? இன்னும் ஆளை காணாமே. வருவாங்க, எங்க மேம் பேசிக்கிட்டாங்க. அவர்தான் எங்க அக்கா இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட விட்டு பிரிஞ்சது இல்ல. இன்னைக்கு தானே முத தனியா விட்டுட்டு போறாரு. அதனால பாவம் என்ன மேம் பேசிக்கிப்பாரு. என்ன அங்கம்மா உட்காந்தாச்சா? சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சா? வாங்கம்மா. இல்லம்மா, இனிமேதான் சமையல் வேலை ஆரம்பிக்கணும். டிபன் வேலை முடிஞ்சிருச்சு. இனி மத்தியானத்துக்கு சாப்பாடு செய்யணும். என்னங்கம்மா மத்தியானத்துக்கு என்ன செய்ய போறீங்க? நண்டா, இறாலா, கோழியா, மீனா? ஐயோ, இன்னைக்கு நான்வெஜ் எல்லாம் எதுவுமே இல்லம்மா. இன்னைக்கு எல்லாமே வெஜிடேரியன் தான் ஃபுல்லா. என்னம்மா திடீர்னு வெஜிடேரியன் கொடுத்து போட்டுருக்கு? ஏன் நல்லா நான்வெஜ் செஞ்சு கொடுக்க வேண்டியதானே? ஓமாக மருமகளா மாசமா இருக்கு, நல்லா சூப்பு இப்போ வச்சு கொடுத்தாதான் நல்ல குழந்தை நல்ல திலகாத்திரமா பறக்கும். அது என்னம்மா, பொழுதுனிக்கு தான் நான்வெஜ் வச்சுருக்கேன் எப்ப பார்த்தாலும். இன்னைக்கு சஷ்டியில, இன்னைக்கு காலையில 10:20 ஆரம்பிச்சு நாளைக்கு தான் 12 தான் முடியுது. அதனால வெஜிடேரியன் தான் வைப்பேன். இன்னைக்கு நான்வெஜ் எல்லாம் வைக்கிறதா இல்ல. புறம் சாம்பார் வச்சு காய்கறி வச்சு சாமி பண்ணணும்ல சஷ்டிக்கு. ஓ அப்படியா? சஷ்டியா? இதெல்லாம் வேற பாப்பீங்களா நீங்க? ஆமாம்மா, சஷ்டி, கிருத்திகை, பிரதோஷம் எல்லாமே பாப்போம்ல. அதை கூட நம்மளால செய்ய முடியாத மாசத்துக்கு ஒருக்கா. அதெல்லாம் பார்த்துதான் ஆகணும். பாருங்க யாரு வேண்டாம்னு சொன்னா? நான் வந்த நேரம் வந்து இதெல்லாம் பாக்கணுமா? நான் இருக்கிற வரைக்கும் நல்ல நான்வெஜ்ஜா சாப்பிட்டு போலான்னு பார்த்தேன். இன்னைக்கு நமக்கு கிடைச்சது சாம்பார் கஞ்சி தான். வேற என்ன செய்யறது? மங்கம்மா, சாம்பார் கஞ்சி நல்லா குடிச்சுக்க. நம்ம வீட்டுல வந்து சாம்பார் கூட கேவலமாத்தே இருக்கும். என்னங்க லட்சு மாமியா, என்னமோ யோசிச்சுக்கீங்களே? அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த சஷ்டி, கிருத்திகை, பிரதோஷம், சதுர்த்தி இதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சானு யோசிச்சுக்கிட்டேன். என்னக்கா, மாமா கிளம்பிட்டாரா? ஆமா கிளம்பிட்டாரு. எங்க அவருக்கு போறதுக்கே மனசு இல்ல. ஒரு வழியா கிளம்பி போறாரு. ஏக்கா, சேவக்கார் சேலை கட்டின குண்டக்கா, நீங்க எப்ப பார்த்தாலும் தலையை விரிச்சு போட்டுக்கே இருக்கீங்களே, அதை கட்டி சடையெல்லாம் போட மாட்டீங்களா? ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, பைத்தியமா தான் தெளிவா பேசுவாரு என் மாமியா. பேச்செல்லாம் அவரை முத்து கணக்க தெளிவா பேசும். ஏங்க சீனியம்மா, அதெல்லாம் இப்ப பேசணுங்க. அதெல்லாம் நம்ம கேட்க கூடாது. பேசணுமா? யாரோட போய் பேசணும்? பேசணும்னா மாடலுன்னு அர்த்தம். ஓ அப்படியா? ஆனா இந்த புளு கலர் சேலை கட்டிக்கிறாங்களே குண்டக்கா, இவங்க மட்டும் மண்டையில சுருமாடு மாதிரி நம்ம தூக்கி வச்சிருக்காங்க. இவங்க ஜடையும் போடல, தலையை விரிச்சும் போடல, சுருமாடு எடுத்து மண்டையில வச்சிருக்காங்க. ஏன் பாத்தியாடி உன் மாமியாளுக்கு இருக்க குசும்ப பாத்தியா? என்னென்ன பேசுன்னு வருது. அது சுருமாடு இல்லங்க சீனியம்மா, அது கொண்டை. இப்ப உனக்கு உடைய போது மண்டை. என்ன நீ சீனியமான பேர் சொல்ற? சீனியம்மா அக்கான்னு சொல்லணும். மரியாதை இல்லாம பேசிக்கிருக்க. எலிப்பாட்டி, என் மாமியாவுக்கு சரியாயிடுச்சு போல. கரெக்டா பேசுது பாத்தியா? சீனியம்மா அக்கான்னு சொல்லணும், சீனியமான பேர் சொல்லக்கூடாது. ஏக்கா மன்னிச்சிருங்கக்கா, தெரியாம சொல்லிவிட்டேங்கக்கா சீனியம்மாக்கா. ஐயோ மக்கு மக்கு, ஏமாந்துட்டியா? நிஜமாலே பயந்துட்டியா? சும்மா விளையாட்டுக்கு. நீ என்னோட பெரியவ தானே, வயசான கிழவி தானே, நீ என்னை சீனியமானே கூப்பிடு. சும்மா விளையாட்டு சொன்னேன், நீ போய் நீ அக்கான்னு சொல்லலாமா? நான் சின்ன வயசு தான், எனக்கு வயசுலாம் அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்ல. நீ என்ன சீனியமானே கூப்பிடு.